வணக்கம். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான இ-காமர்ஸ் தளங்களில் வீட்டில் இருந்தபடியே குறைந்த முதலீட்டில் உங்களுடைய பொருட்களை விற்பனை செய்யணுமா? நமது இ-காம் மாஸ்டர் கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் எளிய தமிழில் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் நமது வாட்ஸ்அப் குழுவின் மூலமாக உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். கட்டண வகுப்பில் இணைய உடனே தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். இ-காமர்ஸோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிகினர்ஸ் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். நிறைய பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய பிகினர்ஸ் இல்லை, 90% பிகினர்ஸ் இந்த செல்லர் அக்கௌண்ட்டை என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டு, ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அது சரியில்லை, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வேற ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம், என்ன மொபைல் நம்பர் மெயில் ஐடி கேட்பாங்க, வேற கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. செல்லர் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுவே நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு வயலேட்டட் கண்டென்ட்டை ஏதோ ஒன்று நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, ஃபேஸ்புக்கை வந்து உங்களோட ஐடியை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அன்றைக்கி மதியமே நீங்கள் வேறு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிடலாம். வேறு ஒரு மொபைல் நம்பரும் வேறு ஒரு மெயில் ஐடியும் உங்களுக்கு தேவை, அவ்வளோதானே. இது ஈஸியாக நம்மளால் வாங்கிட முடியும். வாங்கி கிரியேட் பண்ணி திரும்ப அதே தப்பை தைரியமாக பண்ணிகிட்டே இருக்கலாம். அது பிளாக் ஆனிச்சுன்னா திரும்ப இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணி திரும்ப அதே தப்பை பண்ண முடியும். இது வந்து இந்த மாதிரி சோசியல் பிளாட்ஃபார்முக்கு வேணால் சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஆனால் செல்லர் பிளாட்ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட விஷயம், பேங்க் அக்கௌண்ட்டு, பேன் நம்பர் சம்மந்தப்பட்ட விஷயம். இங்கே நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு ஐடியா ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தா இங்கே தப்போட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் போகுமே தவிர குறையிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ செல்லர் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, உங்கள் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிருச்சு அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய பேன் நம்பர், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஜிஎஸ்டி, இந்த 5 டீட்டெயில்ஸும் அந்த வெப்சைட்டில் பிளாக் ஆகிடும். ஓகேங்களா? அது உடனே வந்து ஜிஎஸ்டியே பிளாக் ஆகிருமா அப்படின்னு கேட்காதீங்க, அப்படி ஆகாது. அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் இந்த அஞ்சோட காம்பினேஷனையும் அவங்க சேவ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. திரும்ப உங்களுடைய செல்லர் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு, இப்போ டெலீட் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து உங்களுடைய செல்லர் அக்கௌண்ட்டை டெலீட்டே பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு திரும்ப கொண்டு போயிட்டு நீங்கள் இந்த நம்பரையோ இல்லை ஜிஎஸ் நம்பரையோ பேன் நம்பரையோ போட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கு இருந்து பிளாக் ஆகிருக்கு, ஸோ புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடும். ஒருவேளை ஃபேஸ்புக் மாதிரி மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் மட்டும் புதுசு வேறு அக்கௌண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே வேறு ஒரு மொபைல் நம்பரை வாங்கிட்டு வந்துட்டு வேறு ஒரு மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணி போட்டு இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க இல்லையா? ஓப்பன் பண்ணி திரும்ப முதல்ல என்ன தப்பு பண்ணீங்களோ அதை தான் பண்ணுவீங்க. இப்போ ஏன்னா நம்மக்கிட்ட வந்த நிறைய செல்லர்ஸ் வந்து பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பு தான் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. அதுவும் ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க, அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்களாம், ஓப்பன் பண்ணி அதில் இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து சரியாக அவங்க பண்ணலையாம், சரியாக வந்து ஏதோ மாற்றி ஏதாவது செட் பண்ணிட்டாங்களாம், செல்லர் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிட்டாங்களாம். ஏன்னு கேட்டால் செட்டிங்ஸ்லாம் சரியாக பண்ணல, நான் டெலிட் பண்ணிட்டேன், ஆனால் புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு போனால் என் ஜிஎஸ் நம்பரை போட்டால் ஏற்கனவே செல்லர் அக்கௌண்ட் இருக்குன்னு வருது அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ட்ரேட்மார்க்கு இல்லாத, என்கிட்ட இல்லாமல் ட்ரேட்மார்க் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை வந்து டேம்பர் பண்ணிட்டேன், என்னுடைய அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, நான் வந்து காப்பி ப்ராடக்ட்ஸை செல் பண்ணேன், நான் பிராண்டட் ப்ராடக்ட்டை வந்து டேம்பர் பண்ணேன், என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, உள்ள காசு வந்து இவ்வளோ இருக்குது, நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன், அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த மாதிரி வராங்க. ஸோ ஓவராலாக சொல்ல போனால் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமல் ஜிஎஸ் நம்பரையும் பேன் நம்பரையும் போட்டால் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுது. அதுதான். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு தெரிஞ்ச ஆப்ஷனையும் தெரியாத ஆப்ஷனையும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்ப்போம். எங்கே எஸ் கொடுக்கணும், எங்கே நோ கொடுக்கணும், இதெல்லாம் படித்தே பார்க்குறது கிடையாது. உள்ளே போனோடனே நமக்கு தெரிஞ்சது எஸ்ஸாக இருந்தால் எஸ்ஸு, இல்லைங்க நோ கொடுத்துடலாம் போனால் நோ. அதில் என்ன சொல்ல வராங்க, அந்த டயலாக் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க, அதோடைய டேர்ம்ஸ்லாம் என்ன, இதெல்லாம் படிச்சுட்டு சில இடத்துல எஸ் கொடுக்க வேண்டிய வரும், சில இடத்துல நோ கொடுக்க வேண்டிய வரும், சில இடத்துல டிக் போட வேண்டிய வரும், சில இடத்துல டிக்கை எடுத்து விட வேண்டி வரும். இதெல்லாம் சரியாக பார்த்து உங்களுடைய செல்லர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். இதெல்லாம் க்ரியேட் பண்ண பிறகு உங்கள் அக்கௌண்ட்டில் இனிஷியல் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். இதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டு அடுத்தது அந்த பாலிசியும் புரிஞ்சிக்காமல் வயலேட் பண்ணுறது, காப்பி ப்ராடக்ட் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இந்த 10 பேர் போட்டிருக்காங்களே நான் ஏன் போடக்கூடாதுன்னு போடுறது, டேம்பர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, இந்த அக்கௌண்ட்லாம் டேம்பர் பண்ணியிருக்காங்களே, இதில் 10 செல்லர் உள்ளே இருக்காங்களே நானும் போவேன்ட்டு உள்ளே போகிறது. இந்த மாதிரி எதெல்லாம் அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிடுறது. பிகினர் உள்ளே போயிட்டு ஒரு 4 நாளைக்குள்ளே இது எல்லாத்தையும் பண்ணி அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிக்கிறது. பிளாக் பண்ண பிறகு திரும்ப நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா எப்படி? இது எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு எனக்கு வேலை வேணான்னு திரும்ப வந்துட்டு மறுபடியும் ஹேர் ஸ்டைலை மட்டும் மாற்றிக்கிட்டு போயிட்டு மறுபடியும் எனக்கு அதிக சம்பளத்தில் வேலை கொடுங்க அப்படின்னு போய் அவங்ககிட்டே போய் கேட்குற மாதிரி இருக்குது. யாராக இருந்தாலும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு வாட்டி நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப போனால் எப்படி ஏற்றுக்குவாங்க? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ இங்கே செல்லர் அக்கௌண்ட்லேயும் அதே தான் நடக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ எல்லா பிளாட்ஃபார்முமே இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க.
நீங்கள் அவங்களுடைய டேர்ம்ஸை மதிக்காமல் நீங்கள் வயலேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய செல்லர் அக்கௌண்ட்டு பிளாக் ஆகிடும். அப்படி பிளாக் ஆயிருச்சு அப்படின்னாலோ இல்லை நீங்களே வாலண்டியராக போய் செல்லர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலோ திரும்ப நீங்கள் செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ் நம்பரை போட்டிங்க அப்படின்னாவே ஏற்கனவே இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்டுன்னு வந்துடும். அதே மாதிரி சில பேர் மொபைலில் வந்து செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, நான் வந்து காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்கேன், மொபைலை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்குறதே கிடையாது. நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன், உனக்கு என்ன உன் வேலையை பாருன்னு யூஸ் பண்ணுறது. யூஸ் பண்ணும்போது செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டு இருக்கும், பாதி போயிட்டுருக்கோம். அப்போ திடீர்னு ஃபோன் வந்துடும், அந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறது. திரும்ப இங்கே வந்து அதே ஸ்டெப்பில் நிற்கும்னு பார்ப்பீங்க, மொபைலில் அதே ஸ்டெப்பில் நிற்காது, அது ரிஃப்ரெஷ் ஆகிடும். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரும், மெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் போட்டு உள்ளே போனீங்கன்னா ஏற்கனவே இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்னு வரும். இதை கட்டாயமாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபேஸ் பண்ணவங்க எனக்கு மெசேஜ் போடுங்க கீழே கமெண்ட்டில். கட்டாயமாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆகிடுச்சின்னு வந்துடும். இதுக்கு சொல்யூஷனே கிடையாது. ஏன்னா உங்கள் ஜிஎஸ் நம்பரு அங்கே மிங்கிள் ஆயிடுச்சு அந்த வெப்சைட்டோட. அப்போ உங்களுடைய ஒரு அக்கௌண்ட் இருக்கிற மாதிரி அங்கே கணக்காயிரும். அந்த அக்கௌண்ட் ஆனால் ஓப்பனும் ஆகாது, நீங்கள் வந்து அங்கேருந்து வெளியவும் வர முடியாது, செல்லர் சப்போர்ட்டையும் கான்டாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா முதல்லலாம் வந்து ஒரு நம்பர் இருக்கும், ஒரு கஸ்டமர் சப்போர்ட்டுன்னு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்மளுடைய விஷயத்தை சொல்லுவோம், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போலாம் எப்படி தெரியுங்களா, அந்த மாதிரி நம்பரை வச்சா கோடிக்கணக்கான பேர் கால் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்தந்த பிளாட்ஃபார்முக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணி முடித்த பிறகு அங்கே ஒரு ஹெல்ப் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹெல்ப் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் கால் ரெக்வஸ்ட் தான் கொடுக்க முடியும், அவங்களாம் பார்த்து தான் கால் பண்ணுவாங்க. அப்படி தான் இப்போ இருக்குது சிஸ்டம் எல்லா வெப்சைட்லேயும். அப்படி இருக்கும்போது அக்கௌண்ட் ஓப்பன் ஆகி நீங்கள் உள்ளே போனால் தானே காலே பண்ண முடியும், நீங்கள் வெளியே இருந்து எப்படி பண்ண முடியும்? நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டோட செல்லர் சப்போர்ட்லேருந்து கூப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களால அந்த அக்கௌண்ட் மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு தான் உங்களுக்கு அக்சஸே இருக்கும். இப்போ முதல்ல நம்ம வந்து இந்த ஏர்டெல்லில், பிஎஸ்என்எல்லில், இந்த ஜியோலாம் வந்து கஸ்டமர் சப்போர்ட் முன்னாடி இருந்துச்சுல்ல, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபோன்லேருந்து பண்ணால் போகாது, அடுத்தவங்க ஃபோன்லேருந்து பண்ணால் போகும். ஃபோன் பண்ணி நம்மளுடைய மொபைல் நம்பரை சொல்லி அதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேட்போம் இல்லையா? இப்போ அந்த மாதிரி ஸ்கீம்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் செல்லர் அக்கௌண்ட்டுக்குள்ளே இருந்து கால் ரெக்வஸ்ட் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் வரும். அதுலேயும் இப்போ உங்கள் மொபைல் நம்பர் தான் போட முடியும், நீங்கள் செல்லர் அக்கௌண்ட் கொடுக்கும்போது ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் தான் போட முடியலாம் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போட்டு அந்த நம்பருக்கு தான் அவங்க கால் பண்ணுவாங்க. கால் பண்ணாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை மட்டும் தான் அவங்கள அக்சஸ் பண்ண முடியும் அந்த கஸ்டமர் சப்போர்ட்னால. அதுக்கு மட்டும் தான் அவங்க ஹெல்ப்பே பண்ணுவாங்க. அப்போது உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய் அக்சஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருந்தால் கூட கால் பண்ணி ஏதாவது நீங்கள் சப்போர்ட் கேட்கலாம். நீங்கள் லாகின் பண்ண முடியாத சுச்சுவேஷன்லேயே இருந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களால் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் அந்த பிளாட்ஃபார்மில் இந்த ஜிஎஸ் நம்பர் வச்சு உங்களால் பிஸ்னஸும் பண்ண முடியாது. ஒருவேளை மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் மாற்றி போட்டால் வந்துடும் அப்படின்னா நீங்கள் இங்கே எல்லாருமே கிட்டத்தட்ட பிகினர்ஸ் எல்லாருமே இந்த தப்பை திரும்ப திரும்ப பண்ணி அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு அக்கௌண்ட்டை போடுறது இதுதான் பண்ணுவாங்க. நீங்கள் மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியும் ஈஸியாக மாற்றிடலாம். பேன் நம்பரையும் பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் ஜிஎஸ்டி என்ன பண்ணுவீங்க? பேங்க் அக்கௌண்ட் கூட வேறு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணான்னு வைங்க, பேன் நம்பரும் ஜிஎஸ்டி என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுங்களா? இன்னொரு ஜிஎஸ்டி எடுக்கணும், அதுவும் உங்கள் பேன் கார்டில் எடுக்க முடியாது. ஏன்னா எடுத்துகிட்டு வந்து போட்டால் கூட எடுக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் பேன் நம்பர் அடித்தா உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்குன்னு சொல்லிடும், எடுக்க முடியாது. அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் இங்கே நீங்கள் திரும்ப பேன் நம்பர் கொடுத்தாலும் அப்போ இந்த பிளாட்ஃபார்ம் எடுத்துக்காது. ஸோ ஓவராலாக ஒரு அக்கௌண்ட்டு ஒரு வாட்டி பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா அது பிளாக் தான், திரும்ப எடுக்கவே முடியாது. வேணும்னா உங்கள் அப்பா, அம்மா, தம்பி, ஒய்ஃபு உங்கள் பேரில் அவங்களுடைய பேன் கார்டை யூஸ் பண்ணி ஒரு புது ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க பேரில் இன்னொரு அக்கௌண்ட் வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது அந்த மொபைல் நம்பர் வேலையெல்லாம் பயன்படுத்த முடியாது. இது வந்து ரொம்ப பெரிய வேலை, ரிஸ்க்கான வேலை. ஒரு ஜிஎஸ்டியே நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. இன்னொரு ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப அங்கே சரியாகவா பண்ண போகிறீங்க? திரும்பி தப்பு தான் பண்ணுவீங்க. ஏன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்காத வரைக்கும் அங்கே போய் தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இன்னும் உங்களுக்கு 10 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் கொடுத்தாலும் அந்த 10 அக்கௌண்ட்லையும் தப்பு தான் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா, செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்தந்த பிளாட்ஃபார்முடைய கண்டிஷன் என்ன அதை தெளிவாக படிங்க. தெளிவாக படிச்சுட்டு இந்தந்த கண்டிஷன்லாம் நம்ம வந்து அடாப்ட் ஆகணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய செல்லர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன் டைம் ஒர்க்கு தான். அதை நீங்கள் பார்த்து பொறுமையாக ஒரு ½ அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா க்ரியேட் பண்ணிடலாம் கரெக்டாக. அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்ச வேண்டிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.